அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அப்படியே போட்டு பிரியாணி போட மாட்டேன், நான் பொரித்து போட்டு தான் பிரியாணி பண்ணுவேன். அதுக்கு நம்ம கோழியில் உப்பு, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பரட்டி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் 10 நிமிஷம் சென்ற பிறகு நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம போட்டு அதை முழுசாக பொரிக்க தேவையில்லை, அரை பொரியலாக பொரித்தா போதும். அரை பொரியலாக பொரித்து நான் இப்படி தான் எப்போதும் பொரித்து தான் பிரியாணி போடுவேன். அதனால் நம்ம அரை பொரியலாக பொரித்து எடுத்துக்குவோம். இது வந்து எங்கள் அக்கா வீட்டு பிரியாணி மாதிரி செய்கிறதுக்கு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, எங்கள் அக்கா வந்து முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பும் ஒரு 4-5 துண்டு தேங்காயும் வச்சு அரைச்சி அதை லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலான்ட்டு தான் அந்த பிரியாணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நம்ம அரைச்சி எடுத்த பிறகு 1/2 கிலோ பல்லாரி, 1/2 கிலோ தக்காளி அதை நம்ம நல்லா ஆஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் பிரியாணிக்கு சேர்க்குற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கு ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம புதினா வந்து எண்ணெயில் போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, அதனால் அதெல்லாம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு அதை சேர்த்துட்டு கரம் மசாலா கொடுத்து நம்ம அதுண்டுக்கணும். ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் காரம் கம்மி தாண்டி வேண்டாம், இதில் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரத்துக்கு தக்கன நாங்கள் 2 மிளகாய் சேர்த்துக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. அப்புறம் தக்காளியை நல்லா வதக்கணும். சிம்மில் அப்படியே நான் மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டேன். வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த பொரிச்ச கோழியெல்லாம், அரை பொரியலாக பொரிச்ச கோழியெல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கணும். நல்லா அதில் ஃபுல்லாக பரத்தி வச்சுட்டு நம்ம தயிர் ஒரு பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டு தயிர் வந்து நம்ம அது மேலே நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியதான். நல்லா கிளறின பிறகு நம்ம வந்து அதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்க வேண்டியதான். நான் ஒரு 3 ஸ்பூனு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கோல்டன் கலரில் வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம எண்ணெயில் கோழி வேகிறதுக்கு நம்ம அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிடணும் மூடி போட்டு. அப்புறம் நம்ம வந்து ஒரு படிக்கணும். தண்ணி ஊற்றினதை எடுக்க முடியலை, சரி தண்ணி ஊற்றி மல்லிக்கீரையை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு நம்ம அரிசியை போடணும். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு அது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் அதை போட்டுறணும். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம அதை தம்மில் போடணும். இந்த மாதிரி திறந்தத்தோட நம்மளுக்கு சதன்னு மேலே எண்ணெயெல்லாம் வந்துடும். அதோடு நம்ம தம்மில் போட்டு நெய்யை ஊற்றி ஒரு 2 ஸ்பூனு நெய், புதினா, மல்லி இதெல்லாம் தூவி மூடி போட்டு தம்மில் போட்டுடணும். தம்மில் போட்டேன், ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்ம கிளறி விட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வச்சுக்க வேண்டியதான். இது இறால் க்ரீன் சில்லி பண்ணேன், அப்புறம் ரைட்டா, அதோட பிரியாணி வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா முந்திரி பருப்பும் தேங்காயும் போட்டதுனால எப்போதும் உள்ளதை விட கொஞ்சம் டேஸ்டி இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.